வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி காலையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் சாப்பிட்டோம், நானும் சுட்டி காவியாவும். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தான ஒரு தோசை ஊற்றினேன். அப்புறம் ஒரு குருமா சிம்பிளாக. இது சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி அந்த அவசரத்துக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு ஒரு குருமாவும் ஒரு தோசையும் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ரசம் வச்சேன், அதனால் குருமா பண்ணியிருக்கேன். ரெண்டுக்கும் தோசைக்கும் இதுக்கும் சேர்த்து அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். சுட்டி காவியாளுக்கு லஞ்ச் பேக் இன்றைக்கி இது தான். வெங்காயம், தக்காளி, கேரட், உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கி மசால் பொடி எல்லாம் போட்டு கறி மசால் பொடி, மல்லிப்பொடி, வத்தப்பொடி எல்லாம் போட்டு வதக்கி சிம்பிளாக ஒரு குருமா வச்சேன். தோசை ஸ்பெஷல் என்னென்னா, மக்காச்சோள மாவு, பச்சரிசி மாவு, கோதுமை மாவு சம அளவு எடுத்து அதை உப்பு போட்டு நல்லா கரைச்சி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி அடை தோசை மாதிரி சுட்டி காவியாவுக்கு சுட்டு கொடுத்தேன். சூப்பராக இருந்தது. குழந்தைங்க இந்த மாதிரி மாவுகளை அவாய்ட் பண்ணும்போது நாம் அவங்களுக்கு பிடிச்ச விதமாக செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு நாள் ஃபுல் ரெசிபி வீடியோ நான் போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது லஞ்ச் பேக் சுட்டி காவியாளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவளை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக என்றைக்கும் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றைக்கும் வேணும். ஓகேவா? தேங்க்யூ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.